Hello all, welcome to Phenology Tamil. சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணணும், கேரண்டீடான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும், சைமல்டேனியஸ்லி டேக்ஸையும் சேவ் பண்ணணும். ஸோ இதுக்கான ஆன்சர் தான் எல்ஐசி ஜீவன் பாலன் பிளான். ஸோ இதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், இதோட லாக்இன் பீரியட் என்னென்ன, இதோட எக்ஸிட் லோட் எப்படி இருக்கும், அண்ட் ஆல்சோ இவங்க டேக்ஸ் சேவிங் பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி கிளியராக சிம்பிளாக சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எல்ஐசி ஜீவன் பாலன் பிளான் வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம், அண்ட் ஆல்சோ இன்சூரன்ஸ்னு சொல்லலாம். ஆனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ நம்பர் 1, இது வந்து எல்ஐசி அப்படின்றது வந்து இது பேக்ட் அப் பை கவர்மெண்ட். ஸோ அதனால் ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் செகண்ட்லி, நீங்கள் மணி வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸிட் லோட்லாம் எப்படி இருக்குது, அண்ட் ஆல்சோ லாக்இன் பீரியட் என்ன அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வித்ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறமா டேக்ஸ் சேவிங் பெனிஃபிட்ஸ் எப்படிலாம் டேக்ஸ் சேவ் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, இந்த 3 பாயிண்ட்ஸும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து இந்த எல்ஐசி ஜீவன் பாலன் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸிட் லோட்னா என்னது? ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம்குள்ளே நம்ம மணியை வந்து வித்ட்ரா பண்ணோன்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு சார்ஜ் மாதிரி நம்ம கொடுக்கணும். அதுதான் எக்ஸிட் லோட்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து காமன் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ தேங்க் காட் எல்ஐசி இந்த ஜீவன் பாலன் பிளான் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எக்ஸிட் லோட் எதுவுமே கிடையாது மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி. பட் திங் இஸ், மெச்சூரிட்டி டேட் அப்படின்னு ஒரு டேட் இருக்கும். ஸோ அந்த டேட்டுக்குள்ள தான் இந்த பாலிசி அப்படின்னு நமக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அந்த டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் மணியை வித்ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட கம்மியான அமௌண்ட் தான் வரும். இந்த போனஸும் வராது, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டில் வந்து பாதி தான் வரும், ரொம்ப கம்மியாக தான் வரும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் லோட் கிடையாது. பட் ஆனால் அந்த மெச்சூரிட்டி டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் மணியை வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த போனஸ், அவங்க எக்ஸ்ட்ரா அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் போடுவாங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்தும் கம்மியாக தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். அதுதான் வந்து இதில் இருக்க எக்ஸிட் லோட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் த லாங்கர் யூ ஸ்டே த கிரேட்டர் த பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம எவ்வளோ நாள் கரெக்டாக மெச்சூரிட்டி டேட்டை தாண்டி எவ்வளோ நாள் இருக்கிறோமோ அவ்வளோ நாளுக்கு ஏற்றபடி நமக்கு மெச்சூர்ட் வேல்யூவும் கிடைக்கும், வித் போனஸும் நல்லாவே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பாலிசியை சூஸ் பண்ணுறீங்க, ஒரு 3 இயர்ஸ் பாலிசியை சூஸ் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 2 இயர்ஸ்லேயே நீங்கள் அதை வித்ட்ரா பண்ணுறீங்க. ஸோ அப்படி 2 இயர்ஸ்லேயே நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் மட்டும் தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும், அவ்வளோதான், க்ளோஸ் ஆகிடும். இதே நீங்கள் 3 இயர்ஸ் அந்த மெச்சூரிட்டி டேட் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அண்ட் ஆல்சோ போனஸ் அண்ட் ஆல்சோ இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் பெனிஃபிட்டாக இருக்கும். லாக்இன் பீரியட் அப்படின்னா என்னன்னா மினிமம் இயர்ஸ். ஸோ மினிமமாக இவ்வளோ நாள் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், அதுக்கப்புறமா நீங்கள் எப்போ நாள் சரண்டர் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ இப்போ இந்த ஜீவன் பாலன் பிளான் எடுத்துட்டிங்கன்னா இதோட லாக்இன் பீரியட் வந்து 3 இயர்ஸ். ஸோ 3 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் எப்போ நீங்கள் வித்ட்ரா பண்ணாலும் எப்போ நீங்கள் சரண்டர் பண்ணாலும் உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் ப்ளஸ் போனஸோடு கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த லாக்இன் பீரியடுக்குள்ளேயே நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க, லாக்இன் பீரியடுக்கு உள்ளேயே நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 இயர்ஸ்க்குள்ளேயே நீங்கள் சரண்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும், சரியா? ஸோ எப்போவுமே நம்ம வந்து ஒரு பாலிசியை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட லாக்இன் பீரியடை பார்த்துட்டு, ஸோ நமக்கு அந்த லாக்இன் பீரியடுக்குள்ளே எந்த ஒரு லாக்இன் பீரியடுக்கு அப்புறமா நம்ம எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அந்த பாலிசியை ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எடுத்தோம்னா நமக்கு வந்து அது பெரிய லாஸாக தான் இருக்கும், சரியா? டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் ஆஃப் எல்ஐசி ஜீவன் பாலன். ஸோ இந்த எல்ஐசி பாலிசிஸில் இருக்க ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து இது வந்து நல்லாவே டேக்ஸ் சேவ் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டேக்ஸ் சேவிங் இன் த சென்ஸ் செக்ஷன் 80C அண்ட் ஆல்சோ 10D படி இந்த எல்ஐசி இன்சூரன்ஸ்லாம் நம்ம போடுற பணத்துக்கு வந்து நம்ம வந்து டேக்ஸ் சேவிங் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்குது. இந்த செக்ஷன் 80C படி வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இயர்லி நம்ம ப்ரீமியம் அமௌண்ட் பே பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ அப் டு 1.5 lakh வரைக்கும் நம்ம பே பண்ணுற ப்ரீமியம் அமௌண்ட்டுக்கு வந்து நம்மளோட டேக்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அண்டர் 80C படி. அண்ட் ஆல்சோ 10D படி நமக்கு என்ன ஆகும்னா வந்து மெச்சூரிட்டி வேல்யூன்னு வருது இல்லை. ஸோ அதுக்கு ஃபுல்லாகவே டேக்ஸ் நமக்கு பே பண்ண தேவையில்லை, அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம பே பண்ண தேவையில்லை. அண்ட் ஆல்சோ இஃப் ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம இந்த மிடில்லே நம்ம வித்ட்ரா பண்ணாலும் அதுக்கும் நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எமர்ஜென்சி இன் த சென்ஸ் டெத்து, அந்த மாதிரி ஏதாவது ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஏதாவதுன்னா
ஸோ நம்ம இந்த இன்சூரன்ஸ்ன்றதுனால நம்ம நடுவுலேயே நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிளைம் பண்ணுற அமௌண்ட்டுக்கும் நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. திஸ் மீன்ஸ் நம்ம இன்வெஸ்ட்டும் பண்ணலாம், சைமல்டேனியஸ்லி நம்ம வந்து டேக்ஸையும் சேவ் பண்ணலாம். அதுதான் இதோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். எல்ஐசி வந்து இந்தியாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, இது வந்து எல்ஐசி வந்து கவர்மெண்ட் தான் இதை ஓன் பண்ணுது. ஸோ அதனால் ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னு நம்ம சொல்லலாம். செகண்ட்லி, இது வந்து கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாலோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டாலோ வந்து கேரண்டீட் ரிட்டர்ன் கிடையாது, மார்க்கெட்டை பொறுத்து தான். பட் ஆனால் எல்ஐசி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா, இந்த பாலிசிஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு கேரண்டீடான ரிட்டர்ன் கிடைக்குது. தேர்ட்லி, ரிஸ்க் ஃப்ரீ. ஸோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்லேயே போனாலும் உங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க்குமே கிடையாது. ஸோ அவங்க ப்ராமிஸ் பண்ண அந்த மெச்சூர்ட் வேல்யூவை உங்களுக்கு என்ன ஆனாலும் கொடுக்க போகிறாங்க. நம்பர் 4, லைஃப் கவர். லைஃப் கவர் இந்த சென்ஸ், ஸோ ஏதாவது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட், ஏதாவது ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா அந்த டைமில் நம்மளோட ஃபேமிலியை வந்து சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்சூரன்ஸ் பாலிசிஸ்லாம் வந்து ஹையாக ஒர்க் ஆகுது. ஸோ அபவ் ஆல் இந்த எல்ஐசி இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்றதே வந்து மெயினாக வந்து ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் அண்ட் செக்யூரஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி அன்சர்டனாக இருக்காமல் இந்த எல்ஐசி பாலிசிஸ்லாம் எப்படி இருக்கும்னா வந்து கேரண்டீட் ரிட்டர்ன் கிடைக்குது. அண்ட் ஆல்சோ ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி, ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே அப்படின்றது இந்த எல்ஐசி பாலிசின்னு சொல்லலாம். ஏன் இந்த எல்ஐசி ஜீவன் பாலன் பிளான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா, இங்கே வந்து டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்றது ரொம்ப மெயின். டேக்ஸ் ஃப்ரீ அண்ட் ஆல்சோ கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அண்ட் நம்பர் 2, உங்களுக்கு இன்சூரன்ஸ் அண்ட் ஆல்சோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஒன் பிளான். இன்சூரன்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரே பிளானாக நமக்கு கிடைக்குது. அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 3, இதில் வந்து லோ ரிஸ்க் அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து இதுக்கு பின்னாடி இருக்குது, கவர்மெண்ட் பேக்டப் பாலிசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் ரிஸ்க்கும் கம்மி தான். ஸோ தாராளமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் நம்பர் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அலாங் வித் செக்யூரிட்டி ஃபார் அ ஃபேமிலி. ஸோ நம்ம லாங் டேர்ம் நம்ம சேவிங்ஸும் பண்ண மாதிரி ஆச்சு. ஸோ இன்கேஸ் எனி அன்சர்டன் திங்ஸ் ஹேப்பன் ஆச்சுனாலும் நம்ம ஃபேமிலிக்கு போக வேண்டியது போகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதுக்கான மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்காகவே நம்ம இந்த ஜீவன் பாலன் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணலாம். above all together எல்ஐசி ஜீவன் பாலன் பிளான் அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அலாங் வித் டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியோடவும் சேஃப்டியாகவும் இருக்கலாம். ஸோ இதில் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாக ஏர்லியாக சரண்டர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் இதோட லாக்இன் பீரியட் தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இது இந்த மாதிரி பாலிசிஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்பர்ட் கிட்ட கூட பேசலாம். நான் எக்ஸ்பர்ட் அவங்க நம்பரையும் நான் உங்களுக்கு இங்கே கொடுக்குறேன் கீழே. ஸோ மறக்காமல் நீங்கள் தேவைன்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ஹீ வில் கைட் யூ. ஓகே, அண்ட் ஃபார் மோர் ரிலேட்டட் வீடியோஸ் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.